கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 5/6/2024 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பன், இன்றைக்கு நம்மளுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நன்மையானது இவருடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமாச விலைக்கு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். என் தேவனுடைய கடமையோடு இந்த அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, நம்முடைய நிறைவு இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் இவர் குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீதும் பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருந்து செயல்படட்டும். அப்பா, 1 பேதுரு 2:24 அவருடைய தழும்புகளால் குணமாகிறீர்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி எப்பொழுதும் இவருக்கு சுகமும் பலமும் கிருபையும் நன்மையும் இவருடைய வாழ்க்கையில் வைங்கப்பா. இவருடைய பேரை பெருமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 5/6/2024 தேசத்தின் வளர்ச்சிக்காக உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேனப்பா. இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா. பொருளாதார தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி ஜனங்கள் எல்லாம் செழிப்பும் சந்தோஷமும் பெரும்படியான கிருபையை கொடுங்கப்பா. நன்மையானது தேசத்தில் இருக்கட்டும், தீமையானது அணுகாதபடி நீங்கள் வேலையடைங்கப்பா. சுவிசேஷமானது ஜனங்களுக்கு பிரசங்கிக்கும்படியான கிருபையை தேசத்தில் நீர் வைக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் என்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளோட ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.